ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஐடியாவை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் பார்ட்னராக இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு சேனல் ஆரம்பிப்பீங்க. அந்த சேனலில் அஸ் யூஷுவல் நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே வரீங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆகிடுவீங்க. மானிட்டேஷன் எனபிள் ஆகிட்டிங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னா, கூகுள் அட்சன்ஸில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். நீங்கள் மானிட்டேஷன் எனபிள் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஜிமெயில் ஐடி கேட்டு நீங்கள் வேணும்னா நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்கலாம். இதை நாங்களே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிங்கை கொடுப்பாங்க. அது மூலிமா நம்ம அப்ளை பண்ணுறப்போ அது கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் கொடுத்துருவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது யூடியூபர் பிகினர் எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம், சப்போஸ் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டே வராங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை யூடியூப் சேனல் வேணாலும் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒன்றா இல்லை ஒரு யூடியூப் சேனலில் 2 யூஸ் பண்ணலாமா, இல்லை ஒரு யூடியூப் சேனலும் ஒரு கூகுள் அட்சன்ஸை ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் பிகினர் யோசிக்க வேண்டிய விஷயம் தான், ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் அதில் ஒரு கூகுள் அட்சன்ஸை ஓப்பன் கொடுத்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் இன்னொரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இன்னொரு ஜிமெயில் ஐடியை வச்சு அதே ஐடியிலே அட்ரஸ் குரூப்பில் அவங்க ஓப்பன் கொடுத்துட்றாங்க. ஆனால் வெரிஃபிகேஷன் நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி மாதிரி, பட் ஆனால் அக்கௌண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கூகுள் அட்சன்ஸ் ஒன்று தான். ஒரு நபர் இப்போ நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட ஒரு பேன் கார்டு, என்னோட ஒரு ஆதார் கார்டு, என்னோட ஐடி வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் தான். அடுத்தது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது என்னோட வேறு ஜிமெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதே மாதிரி கிரியேட் பண்ணுன்னா முடியவே முடியாது. நீங்களும் இது கிரியேட் பண்ணக்கூடாது, எடுத்துக்காது. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை யூடியூப் சேனல் அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கூகுள் அட்சன்ஸில் மட்டும் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு யூடியூபர் பிகினர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூடியூப்குள்ளே நுழையிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த டவுட் கம்பல்சரி இருக்கும். அவங்க ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் போன பிறகு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு சேனல் ஆரம்பித்து நம்ம இதுக்குள்ளேயே உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை சேனல் ஆரம்பித்தாலும் சரி, ஆனால் கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்ன்றது நம்ம ஒரு ஆளுக்கு ஒன்று தான். சப்போஸ் ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், இன்னொரு யூடியூப் சேனலில் வேறு ஒரு கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஜிமெயில் ஐடி வேணும், அதுக்கு தனியாக அவங்க அதாவது வேறு ஒருத்தவங்களோட ஜிமெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணணும், வேறு ஒருத்தவங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும், வேறு ஒருத்தவங்களோட பேன் கார்டு கொடுக்கணும், வேறு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் இருக்குது. சப்போஸ் உங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட கூட நீங்கள் அவங்ககிட்ட அந்த ப்ரூஃப்லாம் வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். பட் இருந்தாலும் அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $100 ரீச் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை வித்ரா பண்ண முடியும், அதாவது டாலரை வித்ரா பண்ண முடியும். அது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம். நீங்கள் 2 யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதால உங்களுக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ ஆட் ஆகி நம்மளுக்கு வித்ரா ஆகிடும். கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட் ஒன்று தான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ரெவன்யூ தான் வருது, இதில் கொஞ்சம் ரெவன்யூ தான் வருது. இப்போ எக்ஸாம்பிள் இதில் ஒரு $50 தான் வந்தது, இதில் ஒரு $50 தான் வந்தது அப்படின்ற பட்சத்தில் இதில் நான் $100 எடுக்கலையே இந்த யூடியூப் சேனலில், இந்த யூடியூப் சேனல் நான் $100 ரீச் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதெல்லாம் கூகுள் அட்சன்ஸில் 2 யூடியூப் சேனலோட டாலர்ஸையும் கன்வெர்ட் பண்ணி அதில் $100 வந்தாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அது பார்த்தீங்கன்னா வித்ரா ஆகிடும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு சில பேருக்கு இதில் தெரியாது. அதால் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் எத்தனை யூடியூப் சேனல் வேணாலும் ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு ஜிமெயில் ஐடியிலையும் கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை தெரியாதனமாக கூட கிளிக் பண்ணி உள்ளே போயிடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் போகலாம், ஆனால் இருந்துச்சுன்னா தயவு செய்து போகாதீங்க. அதால் நிறையா பிரச்சனை வரும். இந்த வீடியோவில் ஒரு எத்தனை யூடியூப் சேனல் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் ஒரே ஒரு கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இதெல்லாம் நிறையா பேருக்கு பிரச்சனை வந்தது, என்கிட்டயும் நிறைய பேர் சஜஷன்லாம் கேட்டிருக்காங்க. சரி, இதையும் ஒரு வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.